சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எண்ணெய் சட்டில் எண்ணெய் குறையாது, மாச்சட்டில் மாவு குறையாது, வயது கூடும், வாலிபம் குறையாது, கண் இருளுடையாது, பலன் குன்றாது, உங்கள் சம்பத்து குறையாது, அதுக்கு பதிலாக கூட கொடுக்கப்படும், பெருகும். சம்பத்து தேசத்துல பெருகும். வெள்ளியும் பொன்னும் உனக்கு பெருகி இருக்கும். உம்முடைய சந்தானம் பெருகும், சந்ததிகள் பெருகும், மேன்மை பெருகும், சீர்காய்ச்சும் நீடித்த ஆயுளும் உனக்கு பெருகும், சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். சோர்ந்து போன நேரத்தில் சத்துவம் பெருகும், பலன் பெருகும். நீ விதைத்த விதை ஒவ்வொன்றும் 100 மடங்காய் பெருகும். இரக்கமும் சமாதானமும் பெருகும். ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கனமும் பேரும் புகழும் பெருகும். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவீர்கள். உலகம் சொல்லும் பழக பழக பாலும் புளிக்கும். ஆனா இங்க பழக பழக பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற அளவுக்கு உயர்வுகள் உங்களை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியே பழகிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் தவறிடுறோம், பாவம் செஞ்சிடறோம், அக்கிரமம் செஞ்சிடறோம், ஆண்டவருக்கு பிடிக்காததை செஞ்சிடறோம். அப்பொழுது கூட தண்டனை பெருகும்னு சொல்லல, தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகும். அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் பெருகிறதுக்கு தான் தேவன் சொல்றாரு, உறவை வளர்த்துக்கொள், நல்லா ஆராதி, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திர பலியிட்டு என்னை மகிமைப்படுத்தி இந்த உறவுலே வளரு, உயர்வுகள் உன்னை தேடி வரும். ஆராதனையில் பெருகு, ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி